நேர்மைன்னா என்னென்னா, நம்ம அந்தந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். அதாவது இடத்துக்கு தகுந்த மாரி தான் நம்ம இருக்கணும். வீட்ல வீட்ல என்ன பண்ணணுமோ அதை வீட்ல பண்ணணும். தொழில் செய்கிறத வீட்டில் வந்து பண்ணக்கூடாது. இப்போ பசங்க வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, வீட்லேயும் படிக்கிறாங்கல்ல, அது மாதிரி படிக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்து வேலையை பள்ளிக்கூடத்தோடயே முடிச்சுட்டு வந்துடணும். வீட்டில் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும். வீட்டில் இருந்தால் என்ன வேலை செய்வாங்க? வெளியில் விளையாட போகலாம், நண்பர்களோட சுற்றலாம், ஆடல் பாடல், அப்புறம் விளையாடுறது, அல்லது வீட்டில் அவனுக்கு தேவையான உணவுகளை அவனே தயாரிக்கணும், அவங்களே தயாரிக்கணும். அந்த மாதிரி ஆடைகளை அவங்களே வீட்டை தூய்மையாக பண்ணணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்குது செய்ய வேண்டிய. வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து நீங்கள் பேசலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அதானே குடும்பங்கிறது. அதானே அப்போ குடும்பம். அதெல்லாம் வந்து அதனால் என்ன பிரயோஜனம், அதனால் ஏதாவது பணம் காசும் கிடைக்குமா அப்படின்னு யோசித்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் வந்தாலும் பணத்தை தர்ற ஏதாவது தொழில் சம்மந்தமாக தான். வீட்டில் வந்து என் பசங்க படிக்கிறாங்கன்னா, வீட்டில் வந்து சும்மா உட்காந்து அம்மாட்டே அப்பாட்டே உட்காந்து ஒரு குடும்பமாக உட்காந்து கும்பலாக உட்காந்து பேசினா அதனால் எதுனா பணம் கிடைக்குமா? எது பணம் கிடைக்குதோ அதைத்தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க மக்கள். அதனால் வந்து எது பணம் தரலையோ அதெல்லாம் இவங்க செய்கிறதே கிடையாது. அது ஏன் மக்கள் வந்து ஆடல் பாடல் விளையாட்டு ஒரு வயசுக்கு அப்புறம் விளையாடுறதே இல்லைன்னா, யார் விளையாடுறா அப்படின்னா அந்த விளையாட்டே தொழிலாக வச்சுருக்காங்க பாருங்கள், அவன் தான் விளையாடுவான். ஏன்னா அதில் அவன் விளையாண்டா அவனுக்கு பணம் கிடைக்குது, அதனால் விளையாடுறான். அது மாதிரி பாடுறது யார் பாடுவாங்கன்னா, ஒரு பாடலையே தொழிலாக வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க தான் பாடுவாங்க. ஏன் மற்றவங்க பாடுறதில்ல? பாடினா என்ன பணமாக கிடைக்க போகுது? அதனால் எது பணம் கிடைக்குதோ அதைத்தான் எப்போதுமே செய்யணும் அப்படின்ட்டு இங்கே ஒரு நடைமுறை இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்? அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும். மக்களாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த அறிவுக்கு ஏற்ற பொருள் அவங்க செயல்பட மாட்டாங்க. மக்களாக வந்து எதையும் நல்லது கெட்டது அவங்க தெரிஞ்சாலும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் செய்வாங்க. அதுக்காக வந்து இப்போ எனக்கு தெரியுது, உடனே நான் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் அது மாதிரி செய்வேன்னா எல்லோரும் அதுக்கு ஒத்துழைக்கணும்ல. வீட்டில் உள்ள எல்லாருமே அதுக்கு ஒத்துழைக்கணும்ல. எல்லாருமே அவங்கவுங்க மொபைல் ஃபோனில் இருக்காங்க அப்படின்னா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? அப்போ நான் தனியாக தான் இருப்பேன். நம்ம போய் அவங்ககிட்ட பேசினா என்ன பண்ணுவாங்க? தொந்தரவு பண்ணாதம்பாங்க. அப்போ நானும் என்ன பண்ணுவேன்னா அவங்கள மாதிரியே நானும் மாறிடுவேன். அவங்க என்ன பண்ணுறாங்களோ, மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அது மாதிரி நானும் மாறிடுவேன். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. வீட்டுக்கு வந்தாலும் சரி அவங்கவுங்க தொழில் சம்மந்தமான வேலையை தான் அவங்கவுங்க பார்ப்பாங்க. இப்படி தான் வந்து எல்லா குடும்பங்களும் நடந்துகிட்ருக்கு. வேலைக்கு நம்ம இப்போ தொழில் என்ன அதான் வீட்லேயும் பார்க்குறாங்க. ஒரு வேலைக்கு போகிற ஒரு ஆணோ பெண்ணோ அவங்க தொழிலில் வந்து அவங்க தொழில் செய்கிற இடத்தோடயே முடிஞ்சு போகிறது கிடையாது. வீட்டில் வந்தும் அவங்க பார்க்குறாங்க. வீட்டில் வந்தும் அந்த பெண்ணாக இருந்தாலும் சரி பார்க்க தான் செய்கிறாங்க. அப்போ தான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும், மேலும் மேலும் பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ இதை வந்து கவர்மெண்ட் தான் கட்டுப்படுத்தணும். என்ன பண்ணணுன்னாங்க, தொழில் செய்கிற வேலையை தொழில் செய்கிற இடத்தோடயே விட்டுட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் என்ன செய்யணுமோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். 6 மணி நேரம் தான் வேலை செய்யணும். இப்போ வேலை செய்கிற நேரத்துக்கு கட்டுப்பாடே கிடையாது. எல்லா நேரமும் வேலை செய்கிறாங்க. அதாவது வேலை செய்கிற நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. 8 மணி நேரம் வேலைங்கிறதெல்லாம் சும்மா. அது எங்கே அதை யார் ஃபாலோ பண்ணுறா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா, வேலைக்கு போகிறீங்க 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா அதுக்காக நீங்கள் வீட்டில் உணவு சமைக்கணும். காலையில் எழுந்திரிச்சி உணவு சமைக்கணும். இப்படி வேலைக்காகவே நீங்கள் தினமும் 12 மணி நேரம் செலவழிக்கிறீங்க. வேலை செய்கிறது மட்டும்தான் 8 மணி நேரம். ஆனால் அந்த வேலைக்கு போகிறதுக்காக, தயாராகிறதுக்காக, ரெடி ஆகிறதுக்காக, மத்தியான உணவு தயார் செய்வது, காலை உணவு தயார் செய்யணும். இதுக்காகவே நீங்கள் வீட்டில் 4 மணி நேரம் செலவிடணும். காலங்காத்தால எந்திக்கணும். இப்படி வேலைக்காகவே 10-13 மணி நேரத்தை நம்ம செலவழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் வேலை செய்கிற இடத்துலேயே உணவு கொடுத்துருங்க. காலை உணவும் கொடுத்துருங்க, மதிய உணவும் கொடுத்துருங்க. அந்த மாதிரி இது கவர்மெண்ட் தான் கட்டுப்படுத்தணும். அரசாங்கம் கண்காணிக்கணும். யாராவது ஏமாத்துறாங்களா? இன்றைக்கி பார்த்தா தனியார் முதலாளிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, லீவு ஒரு நாள் தான் கொடுக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் கொடுக்குறாங்க. 2 நாள் கொடுக்கணும். ஏன்னா 5 நாள் வேலை பார்க்குறாங்க. 5 நாள் அப்புறம் மறுநாள் சனிக்கிழமை லீவ் விட்டால் என்ன தோணும் அப்படின்னா, திங்கள் டு வெள்ளி வேலை பார்க்குறாங்க. சனிக்கிழமை லீவ் விட்டால் என்ன தோணும்? படுத்து தூங்க தான் தோணும். ஏன்னா 5 நாள் வேலை பார்த்துருக்காங்கல்ல, படுத்து தூங்க தான் தோணும். அப்புறம் மறுநாள் தான் ஏதாவது வெளியில் போயிட்டு ஜாலியாக ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட தோணும். ஆனால் இங்கே என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் விட்றாங்களா, அப்போ தூங்க தான் தோணும். ஞாயிற்றுக்கிழமைனா தூங்க தான் தோணும். அப்புறம் தூங்கி எழுந்துச்சி மறுநாள் வேலைக்கு போகணும் திங்கக்கிழமை. அந்த மாதிரி தான் வந்து இங்கே இருக்குது. அப்போது எது நேர்மைன்னா அந்தந்த இடத்துக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ வீட்டில் உள்ள வேலையை போய் நம்ம வேலை செய்கிற இடத்துல செய்ய முடியுமா? செஞ்சால் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அது நேர்மை இல்லைல்ல, அது தப்பு தானே.
வீட்டில் செய்கிற வேலைகளை வந்து காய் குழம்பு வைக்கிறது, துணி துவைக்கிற வேலையை எடுத்து நம்ம வேலை செய்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் துணி துவைச்சா எப்படி இருக்கும்? அது தப்பு தானே. அப்புறம் வந்து வேலை செய்கிற இடத்துல உள்ள வேலையை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து செய்கிறீங்க. அப்போ ஒரு பையனோ பொண்ணோ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பாடத்தை வீட்டுக்கு வந்தப்புறம் படிக்கிறான். அவன் வீட்டுக்கு வந்தப்புறம் காலையில் எழுந்துச்சி படிக்கிறது, நைட்டு படிக்கிறது. அப்போ வீட்டில் வந்து வீடுங்கிறது ஒன்றுமே இல்லையா? முக்கியத்துவம் இருந்ததே கிடையாதா? இப்படி தான் வந்து தொழிலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. அதனால் குடும்பம் என்பது பெண்களை வந்து சார்ந்து இருக்குது, பெண்களை நம்பி தான் இருக்குது. குடும்பம் அப்படின்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. எல்லா இடத்துலையும் தொழில் தான். தொழில்னால் ஆண் என்று பொருள். தொழில்னால் அங்கே வந்து யார் பெரிய ஆளாக இருப்பாங்க? ஆண்கள் தான் பெரிய ஆளாக இருப்பாங்க. குடும்பம்னா அங்கே பெண்கள் பெரிய ஆளாக இருப்பாங்க. குடும்பத்தில் வந்து நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா அப்போ ஆண்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம், பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. பெண்களுடைய குடும்பத்தில் என்ன பண்ணலாம்? சரி, குடும்பத்தில் உட்காந்து என்ன பண்ணலாம்? உட்காந்து மீட்டிங் போடலாம். அல்லது வந்து நீங்கள் சில பொதுவான வேலைகளை சுழற்சி முறையில் செய்யணும். யார் தலைவர்? குடும்பத்தின் தலைவர் யார்? குடும்பத்தின் பிரச்சனைகளை பேசலாம். அந்த மாதிரி திட்டமிடலாம். சுற்றுலா போகலாம், அது திட்டமிடலாம். அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே தயாரித்தாலும் சில உணவுகளை எல்லோரும் சேர்ந்து சமைக்கலாம். சில உணவுகளை வந்து எல்லாருமே சேர்ந்து சமைக்கலாம். ஆனால் எப்போதும் அது ஒரு வழக்கமாக வச்சுருக்கூடாது. அந்த மாதிரி அப்போ அதுக்கான பணம் குடும்பத்துக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் குடும்பத்தில் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியணும்னா அதுக்கு வந்து சட்டம் இயற்ற வேண்டும். சட்டம் இயற்றி அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தான் அதை செய்யணும். அரசாங்கத்துக்கு முதல்ல அந்த அறிவு இருக்கணும். அறிவுடையவங்களால் ஆட்சி செய்யப்பட வேண்டும். அப்போ தான் இதெல்லாம் தெரிய வரும். எப்போ பார்த்தாலும் வேலைன்னா மன அழுத்தம் தான் அதிகம். என்னடா வாழ்க்கை இது! இப்போ வேறு பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் வேலை வச்சுருக்காங்க. 12 மணி நேரம் வேலை செய்யணுமா? 3 நாள் லீவ் விட்ருவாங்களாம். அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 3 நாள் விடுமுறைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னொரு வேலையை தேர்ந்தெடுப்பாங்க. ஏற்கனவே ஒரு வேலை, அதான் விடுமுறை அதிகரிச்சிச்சின்னா 4 நாள் வேலை 3 நாள் லீவு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த 3 நாளைக்கு ஒரு வேலையை தேடுவாங்க. 3 நாள், ஏன்னா 2 நாள் வேலை இருக்கணும், 2 நாள் லீவ் விட்டால் தான் அதை வந்து சரி லீவை அனுபவிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. லீவு அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இப்போ வாரத்தில் 3 நாள் லீவுனா என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த 3 நாள் ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா அப்படின்னு கூட நினைக்கலாம். அல்லது அவங்க சும்மா கூட இருக்கலாம். ஏன்னா மற்ற நாள்லாம் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்கல்ல, அதனால் அந்த 3 நாள் அவங்க சும்மா இருக்கிறதுக்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அல்லது அந்த 3 நாளும் நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலை செய்யலாமேன்னு கூட நினைப்பாங்க. வாரத்தில் 4 நாள் வேலை, 3 நாள் லீவு அப்படிங்கும்போது 3 நாள் வாரத்தில் வேலை செய்கிற மாதிரி வேறு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு கூட நினைப்பாங்க. அதனால் வந்து இந்த வாரத்தில் 12 மணி நேரம் வேலைங்கிறது அப்புறம் என்ன? வாழ்க்கையில் வந்து தினசரி நீங்கள் விளையாட வேண்டாமா? தினசரி வந்து வேறு எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாமா? தொழில் தான் வாழ்க்கையா என்ன? என்ன ஒரு கேவலமான புத்தி பாருங்கள். எப்படி இந்த அறிவெல்லாம் வருது? இப்படி ஒரு யோசனை எப்படி தான் வருதோ தெரியல. தினசரி வாழ்க்கையில் 6 மணி நேரம் தான் தொழிலே செய்யணும். வீட்டில் அவங்க வேலை செய்கிறத எளிதாக்கணும். காலை உணவு மதிய உணவு வேலை செய்கிற இடத்துலே கொடுக்கணும். அப்போது வந்து அவங்க வந்து வீட்டில் இந்த வேலைக்காக வீட்டிலேருந்தே காலையிலேருந்து புறப்படுறாங்களா, மத்தியானம் உணவு தயாரிக்கிறாங்க, காலை உணவு, அந்த நேரம்லாம் மிச்சமாகும். வாழ்க்கையை எளிதாக்கணும். அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழுவாங்க. 7 மணிக்கு போனாங்கன்னா 1 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும். அப்புறம் விளையாட்டு, காதல், கலைகள், கலைப்படைப்புகளை வெளிப்படுத்துகிற திறன் அப்படின்னு நிறைய கடமைகள் இருக்குது. அப்படி மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் மக்களை. விளையாட வேண்டாமா? தினமும் விளையாடணுமா வேண்டாமா? தொழில் மட்டும்தானே. காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்களா? எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி யோசனை ஏன் வந்ததுன்னு தெரில. ஏன் இது மாதிரி யோசனை வந்து ஏற்பட்டுச்சு? இல்லை ஏற்கனவே 8 மணி நேரம் வேலைங்கிறது என்ன கட்டாயமாக கடைபிடிச்சிட்டு இருக்காங்களா? யார் கடைபிடிச்சிட்ருக்கா? இல்லை வாரத்தில் 2 நாள் விடுமுறைங்கிறத அதை கடைபிடிக்கிறாங்களா? கடைபிடிக்கிறதே கிடையாது. வாரத்தில் 7 நாளும் வேலை பார்க்குறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. கொத்தடிமைகளாக வேலை பார்க்குறாங்க. இந்த தொழில் வந்து நம்ம வாழ்க்கையை பிடுங்கிக்குது. இந்த அரசாங்கம் வந்து கண்டுக்கவே மாட்டேங்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த முதலாளிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? தொழிலாளர்களின் உழைப்பை நல்லா சுரண்டுறானுங்க. முதலாளிகளுக்கும் ஓய்வு இல்லை. அதனால் முதலாளிகளையும் பாதுகாக்கணும், தொழிலாளிகளையும் பாதுகாக்கணும். வாரத்தில் 2 நாள் விடுமுறை விடுங்க. 6 மணி நேரம் மட்டுமே வேலையை விடுங்க. வேலை செய்கிற இடத்துலையே உணவு எல்லாத்தையும் கொடுங்க. உணவு சமைப்பதற்கு வேலை செய்கிற காலை மதியம் உணவு சமைப்பதற்காக
வேலைக்கு போகிற நாட்கள் வீட்டிலே கஷ்டப்படுறத தடுத்து நிறுத்துங்க. வாழ்க்கையை எளிதாக்குங்க. அப்போ தான் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. அதெல்லாம் இல்லாமல் எப்படி தான் இப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரில. தினமும் 12 மணி நேரம்ட்டு ரொம்ப கொடுமையானது. அதனால் நாம் ஒரு இடத்துல என்ன செய்கிறோம், அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். ரோட்டில் போய் படுத்து தூங்குவோமா? ரோட்டில் நடக்க தான் செய்யணும். அது மாதிரி வீட்டில் வந்தால் என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். தொழில் செய்கிறத வீட்டில் செய்யக்கூடாது. வீட்டில் உள்ள வேலையை போய் தொழில் செய்கிற இடத்துல போய் செய்ய முடியுமா? தொழிற்சாலையில் போய் துணி துவைச்சிட்ருப்பீங்களா? நீங்கள் வீட்டில் செய்கிற வேலையெல்லாம் அங்கே போய் செஞ்சிட்ருப்பீங்களா? படுத்து தூங்குவீங்களா? விடுவாங்களா? விட மாட்டாங்கல்ல. அப்புறம் என்ன தொழில் செய்கிற இடத்துல உள்ள மட்டும் வீட்டில் செய்கிறீங்க? தொழில் செய்கிற இடத்துல உள்ள வேலையை தொழில் செய்கிற இடத்தோடய விட்டு வந்துடணும். அதுமாதிரி பள்ளிக்கூடத்து வேலையை பள்ளிக்கூடத்துலேயே விட்டு வந்துடணும். காலேஜில் உள்ள வேலையை காலேஜிலே வச்சுட்டு வந்துடணும். வீட்டில் நீ வெறுங்கையோடு தான் வரணும், வெறுங்கையோடு தான் போகணும், வெறுங்கையோடு தான் வரணும். அதான் பள்ளிக்கு போகிறதுக்கு நீங்கள் மூட்டையாக புத்தகத்தை தூக்கிட்டு போகிறாங்க. நீ பள்ளிக்கூடத்து வேலையை பள்ளிக்கூடத்தோடையே முடிச்சுட்டு வந்துட்டேன்னா நீ எதுக்கு பேக்கை தூக்கிட்டு போகிற? அப்போ இன்றைக்கி ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது கஷ்டமாக இருக்குது? இந்த பேக்கை தூக்கிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க, இந்த மாணாக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புத்தகத்தை பள்ளிக்கூடத்துலேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. நீ ஏற்றிக்கிட்டே இருப்ப, அவங்க தூக்கிட்டே இருப்பாங்களா? நீ சுமை ஏற்றிக்கிட்டே இருப்ப, படிக்கட்டும்னு தடியாக புத்தகத்தை கொடுத்து 20 கிலோ கிட்டத்தட்ட இருக்கும் புத்தகம் மூட்டையை தூக்கிட்டா அவங்க நீ என்ன பண்ணாலும் அவங்க கேட்டுப்பாங்களா என்ன? அவங்களுக்குன்னு சுய சிந்தனை இல்லையா? அவங்க அதான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? புத்தகத்தை பள்ளிக்கூடத்துலேயே வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுதான் இயல்பு, அதுதான் அவங்க விரும்புகிறாங்க, அதுதான் சரி. அதனால தான் அது எப்படியோ அங்கே நடைமுறைக்கு வந்துடுது. அதனால் வெறுங்கையோடு போகணும், வெறுங்கையோடு திரும்பி வரணும். அதுதான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கான எளிதான வழி. அப்போ தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பசங்களுக்கு ஆர்வம் இருக்கும். பள்ளிக்கூடத்துலேயே நீங்கள் புத்தகத்தை பாதுகாப்பாக அவங்கவுங்க புத்தகத்தை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். கபோர்டு கொடுங்க, தனித்தனி கபோர்டு கொடுங்க. அவங்க இருக்கை எப்படி இருக்கணும், அவங்க மேஜை எப்படி இருக்கணும், அதை வடிவமைக்கணும். ஒரு மேஜையில் என்ன இருக்கணும்? ஒரு கணினி இருக்கணும். கணினி இருப்பதற்கு ஒரு ஏற்பாடு இருக்கணும். ஒரு தண்ணி பாட்டில் வைப்பதற்கான ஒரு ஏற்பாடு மேஜையில் இருக்கணும். மேஜை கொஞ்சம் அகலமாக இருக்கணும். ஒரு மேஜைக்கு ஒருத்தர் தான் இருக்கணும். தனித்தனி நாற்காலி ஒவ்வொரு மாணவருக்கும் கொடுக்கப்படணும். ஒரு வகுப்பறையில் 15லேருந்து 20 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. 15 பேர், குறைஞ்சது ஒரு 15 பேர், அவ்வளோதான் இருக்கணும். அதுக்கு மேலாம் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு மேஜையில் கணினி இருக்கணும். அப்புறம் எழுதுறதுக்கு இடம் இருக்கணும். அப்புறம் புத்தகங்களை வைப்பதற்கு கபோர்டு இருக்கணும். இப்படி என்னென்ன தேவையோ அதற்கான வசதி ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போனால் புத்தகங்களை பள்ளிக்கூடத்துலேயே வச்சுட்டு வந்துடணும். கை வீசிட்டு போகணும், கை வீசிட்டு திரும்பி வரணும். படிப்பது எளிமையாக்குங்க. படிப்புன்னா என்ன, வீடுனா என்ன, அது அவங்களுக்கு புரிய வைங்க. வீட்டுக்கும் புத்தகத்தை எடுத்துகிட்டு வர, திரும்ப எடுத்துகிட்டு போகிற. அப்போ வீடுனா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ படிப்புனா என்ன, வீட்லேயும் படிக்கிறோம், இப்போ ஸ்கூல்லேயும் படிக்கிறோன்னா படிப்புனா என்ன, வீடுனா என்ன, எதுவும் தெரியாது. அதனால் அந்தந்த வேலையை அந்தந்த இடத்துல செய்யணும். அதுதான் நேர்மை, அதுதான் ஒழுக்கம். வீட்டில் அதே வேலையை வீட்டில் செய்யக்கூடாது. அப்படி சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா வீட்டு வேலை, வெளி வேலைகளை தொழில் செய்கிற இடத்துல செய்வாங்க. வீட்டு வேலைகளை கூட ஏதாவது கணக்கு, வட்டிக்கு விடுறது, இது மாதிரி கூட தொழில் செய்கிற இடத்துல அந்த வேலையும் சேர்த்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல அங்கே என்ன வேலையோ அதுதான் நம்ம பார்க்கணும். அந்த வேலை செய்கிற இடத்துல அங்கே அதற்கு தொடர்பு இல்லாத வெளி வேலைகளை அங்கே போய் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோன்னா நம்ம வீட்டில் நம்மளால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். வீட்டில் நேர்மைன்னு ஒன்று இருக்குது. நேர்மையாக இருந்தால் தான் இங்கே வீட்டில் எப்படி இருக்கணுமோ அதற்கான நேர்மையோடு இருக்கணும். அது மாதிரி தொழில் செய்கிற இடத்துல அந்த வேலைகளை மட்டும் செய்யணும். அதை விட்டுட்டு அப்படி வந்துடணும். தொழில் செய்கிற இடத்துல செய்ய வேண்டிய வேலைகளை வீட்டில் வச்சு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குழம்பிடுவீங்க. உங்களுக்கு சோம்பேறி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்தந்த இடத்துல உள்ள அந்தந்த இடத்துக்கு தகுந்த வேலையை, பொருத்தமான வேலையை செய்யணும். அதுதான் நேர்மை. அதுதான் நம்ம சோம்பேறியாக இல்லாமல் இருப்பதற்கு அது ஒரு வழி. ஒரு புதுமையாக இருக்குல்ல. வேலை செய்கிற இடத்துல அந்த வேலையை செஞ்சுட்டு அதை விட்டுட்டு வந்துடுறோம். வீட்டில் ஒரு வேலை, வீட்டில் நம்ம செய்கிற வேலை வேறையாக இருக்குது. இது புதுமையாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. வீட்லேயும் அதே வேலை செய்கிறதுலையும் அதே வேலை, பள்ளிக்கூடத்துலேயும் அதே படிப்பு, அதே புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு அங்கேயும் இப்போ வீட்லேயும் படிப்புன்னா படிப்பு மீது வெறுப்பு வராது. அதுவும் பாருங்கள், 4 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம், 4:30 வரைக்கும் பள்ளிக்கூடம்.
வீட்டுக்கு வந்தாலும் டியூஷன், அப்புறம் இரவு படிப்பு, அப்புறம் காலையில் படிப்பு, படிப்பு படிப்பு படிப்பு. வாழ்க்கையை வெறுப்பாக போகிறதுக்கு இப்படிப்பட்ட நடைமுறைகள் தான் காரணம். மகிழ்ச்சியாக வாழணும், வாழ்க்கை அதை தான், அது கூட தெரியாமல் இருக்காங்க. இப்போ தினமும் 12 மணி நேரம் வேலை பார்க்குறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையிலே சமைக்கணும். சமைக்கிறதுக்காக இப்போ 8 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா வீட்டில் ஒரு 6:30 அல்லது 7 மணிக்கே புறப்பட்டாகணும். அதுக்கு முன்னாடியே 3 வேளைக்கு சாப்பாடு சமைச்சாகணும். ஏன்னா காலைல 8 மணிக்கு போனால் இரவு 8 மணிக்கு தான் வருவாங்க, அல்லது காலைல 9 மணிக்கு போனாங்கன்னாக்கா இரவு 9 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ 3 வேளை சாப்பாடு சமைச்சாகணும். காலை சாப்பாடு சமைக்கணும், மதியம் சாப்பாடு சமைக்கணும், அப்புறம் இரவு சாப்பாடையும் 3 டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு போகணும் எங்கே வேலை செய்கிற இடத்துக்கு. ஏன்னா இரவும் நம்ம அங்கே தானே இருக்க போகிறோம். 12 மணி நேரம் நம்ம வேலை செய்கிறதா இருந்தால் தினமும் காலையிலேயும் அங்கே போய் தான் சாப்பிடணும், மத்தியானமும் அங்கே தான் சாப்பிடணும். அப்போ 3 டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். எப்படி பண்ணுங்க, 3 வேளை உணவையும் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அல்லது நம்ம 9 மணிக்கு வேலை முடியுது, அல்ல 8 மணிக்கு, காலைல 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் வேலை, அப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கு 9 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடுவாங்களா, அப்புறம் ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்ணும். அப்புறம் எங்கே சமைச்சு சாப்பிட்றது? அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, இது வேலைக்கு ஆகாது, பெண்கள் வேலைக்கு போக வேண்டாம், அதனால் பெண்களை நீ என்ன பண்ணு, நீ வீட்டிலே இருந்துக்கோ, நீ சமைக்கிற வேலை பாரு, நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம். இப்போ தான் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இப்போ என்னடான்னா, இப்போ திரும்பவும் 12 மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு யாரையா ஒருத்தர் நீங்கள் வீட்டில் இருங்க, வீட்டில் ஏன்னா எப்போதும் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது. தினம் நம்ம நைட்டு 9 மணிக்கு, இப்போ 9 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 8 மணிக்கெலாம் வேலை ஆரம்பிக்காது. எப்போவுமே 8 மணிக்கு 12 மணி நேரம் வேலைன்னா கண்டிப்பாக காலைல 9 மணிக்கு தான் வேலை ஆரம்பிப்பாங்க. 9 மணிக்கு தான் வேலை ஸ்டார்ட் ஆகுனா இரவு 9 மணி வரைக்கும் வேலை பார்ப்பாங்க. அப்போ டெய்லி 9 மணிக்கு வேலை விட்டு திரும்ப வீடு வரக்கு 10 ஆகிடும். 10 ஆகிடுச்சின்னா அப்புறம் எங்கே சமைப்பாங்க? வரும்போதே ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்டா என்னாகும்? ஹோட்டல் பிஸ்னஸ் நல்லா போகும், அவங்க பணக்காரன் ஆகிடுவாங்க. ஹோட்டல் வருமானம் இப்போ நல்லா போகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படியே சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்புல நோய் தான் வரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, சரி யாராவது ஒருத்தர் வீட்டில் இருங்க, 2 பேர் வேலைக்கு போனால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பெண்களை வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் பெண்களை வீட்டில் இருங்க அப்படிங்கிற பிரச்சனைலாம் வரும். அதனால் அதனால் இந்த திட்டத்தை அவங்க கைவிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது நடைமுறைக்கெலாம் வராது. ஏற்கனவே 8 மணி நேரங்கிறதே அதுக்காகவே நம்ம 12 மணி நேரத்தை செலவழிக்கிறோம். அதுக்கு போகிறதுக்கு நம்ம 1 மணி நேரம் ஆகுது, வீட்டில் அந்த வேலை செய்கிற இடத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரம், திரும்ப வேலை செய்கிற இடத்துலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம், இப்படி 10 மணி நேரம் ஆகிடுது. அப்புறம் அங்கே நம்ம காலை உணவு மதிய உணவுலாம் சாப்பிட்றது நாம் தான் கொண்டு போக வேண்டியிருக்கு, அங்கேயே தர்றது கிடையாது, நாமளே கொண்டு போகிறது. அதை சமைக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே ஒரு 3-4 மணி நேரம் போராட வேண்டியிருக்கு. இப்படி போராடிட்டுருக்கோம். என்னதான் தினம் 12 மணி நேரம் வேலை வச்சாக்கா, 12 மணி நேரம் வேலை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா, காலைல 9 மணிக்கு போகிறவங்க இரவு 9 மணிக்கு தான் வருவாங்க. காலைல 8 மணிக்கே போகணும். 9 மணிக்கு வேலை ஆரம்பித்தா காலைல 8 மணிக்கே விட்டு போகணும். அப்போ பிள்ளைங்களோட கவனிக்க முடியும். அப்புறம் நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. அப்போ பிள்ளைங்களோட பார்க்க முடியாது, அவங்க தூங்கிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு எப்படி யார் கவனிப்பா? அவங்க என்ன பண்ணாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணாங்க? சின்ன குழந்தைகளாக இருக்கும், அல்லது ஒரு குழந்தைங்கன்னா ஒரு 18 வயசுக்கு இருந்தாலே அவங்கள கண்காணிக்கணும், கவனிக்கணும், பார்த்துக்கணும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதனால் இது கண்டிப்பாக கைவிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கைவிடுவாங்க கண்டிப்பாக. இந்த நடைமுறையை கைவிடுவாங்க. அதாவது 12 மணி நேரம் வேலைங்கிறத அவங்க நடைமுறைப்படுத்த மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்.